கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்துக்குரிய பகுதி யோவான் 3:6. மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்கள் சிருஷ்டித்தார். அவர்களை கர்த்தர் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதே ஆதியாகமம் 5:3 ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இந்த இடத்துல ஆதாம் ஏசப்பாவோட வார்த்தையை மீறினதுனால அவனுடைய சந்ததி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆதாமுடைய சாயலாகவும் அவனுடைய ரூபமாகவும் அந்த குமாரன் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் ஆதியாகமம்ல படிக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா மாமிசத்தினால் பிறக்கிறவங்க ஆவிக்குரியவர்களாக ஆக முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு 25:4 இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி யோபு 25:4 நம்ம பார்க்குறோம். இந்த வேலையில் கூட நம்ம இதை பற்றி நம்ம தியானிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏசப்பா கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் வேதத்தில் இருக்க வார்த்தைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். மாமிசம் ரொம்ப பலவீனமானது தான். அதனால தான் நம்ம ஆவியானவர்கிட்ட அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய கிருபை அப்படி நம்ம காத்துக்கொள்ளணும், அவரோட உடன்படிக்கைப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும். இங்கே கூட சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலையில் கூட நாமளும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்டதுபடியே இந்த வேலையில் நம்மளுடைய இருதயத்தில் வேண்டிக்கலாம். லைக் நம்ம இருதயம் சுத்தமாகணும், அதை சுத்தமாக ஆக்கி என்னோட நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியுங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட அவருடைய தயையை கேட்போம். ஆமென்.